இல்லடி, எங்க ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. வரத்துக்கு 2 days ஆகும். ஆமா, வீட்ல தனியா தான் இருக்கேன். எனக்கு தான் பழகிடுச்சு. நீ காலேஜ் டேஸ்ல இருந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்காத, பத்திரமா இரு. என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? உடனே என்ன சொல்லிடுவே, நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. சரி, அதெல்லாம் விடு. என்ன பார்க்க எப்ப வர? ஐயோ, எனக்கு இங்க ரொம்ப வேலையா இருக்கு. நான் எங்க இப்ப அங்க வர்றது? சரி, உனக்கு டைம் கிடைக்கும் போது நீ வா. சரி, எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன். நான் வர்றதுக்கு பேசாம நீ வரல என் வீட்டுக்கு. நீ வேற என்ன வெறுப்பேத்தாத. ஒரு நாள் கிளம்பி நீங்க வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கலாம்ல. வரலாம் தான், ஆனா இந்தாப்பா சாப்பிடு. எனக்கு வேணாம், நான் ஒண்ணே சாப்பிடு. வேண்டாவா? சரி. யாரோ கேட்ட தட்டுறாங்கடி. இரு, நான் உனக்கு கால் பண்றேன். இந்த நேரத்துல யார் அது? தெரியலையே. உங்க ஹஸ்பண்டா? சே, அவரெல்லாம் இருக்காது. சரி இரு, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். மேடம் மேடம் ஷீபா இருக்காங்களா? நீங்க வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல போய் எங்கேயாவது கேட்டு பாருங்களேன். இல்ல, இங்கதான் சொன்னாங்க, அதான் கேக்குறேன். இங்க ஷீபான்னு யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. மேம் 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 இங்கதான் மேம் சொன்னாங்க, அதான் கேக்குறேன். அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஷீபான்னு யாரும் இல்லைன்னு. அப்புறம் என்னப்பா உனக்கு? மேம் மேம் மழை வேற ரொம்ப பெய்யுது. நான் கொஞ்ச நேரம் போர்த்துக்குள்ள உட்காந்துட்டு போயிடுறேனே. மழை நின்னோடனே நான் போயிடுவேன். இங்க பாருங்க தம்பி, மின்பின் தெரியாதவங்களெல்லாம் நாங்க வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிருங்க. மேம் மேம் நீங்க மெயின் டோர் கூட லாக் பண்ணிக்கோங்க. நான் அந்த போர்த்துக்குள்ள கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடுறேன். சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சரி, மழை நின்னோடனே கிளம்பிடணும். உள்ள வந்து உட்காருங்க. அப்படி உட்காருங்க. சொல்றீ, என்னாச்சு? யார் வந்தா? எவனோ ஒரு அட்ரஸ் கேட்டு தப்பா வந்துட்டான்டி. அதான் மழை வருது, கொஞ்ச நேரம் போர்ட்டிக்கோல உட்காந்துட்டு போறேன்னு சொன்னா. சரி உட்காந்துட்டு போனா அலோ பண்ணிட்டேன். லூசாடி நீ, அவனை ஏன் அலோ பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, நான் மெயின் டோர் லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் நீ அவனுக்கு அலோ பண்ணிருக்க கூடாது. ஐயோ, என்னாச்சுடி? அவன் திருப்பியும் டோரை லாக் பண்றான்டி. சரி இரு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு கால் பண்றேன். என்ன தம்பி உங்களுக்கு பிரச்சனை? நான் தான் உங்களை உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் சும்மா கதவு தட்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ரெஸ்ட் ரூம் மட்டும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கவா? சரி, சீக்கிரமா யூஸ் பண்ணிட்டு வெளியே போங்க. மேம் அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹாய் தம்பி, உன் பேர் என்ன? தாலிஸ். எங்க தம்பி போற? அம்மா கிட்ட. என்னப்பா உங்க அம்மா இங்க இருக்காங்க, நீ உள்ள போறன்னு கை காட்டுற? முதல்ல என் பையன் மேல இருந்து கை எடுங்க. நீங்க ரெஸ்ட் ரூம் போகணும் தானே வந்தீங்க, ஒழுங்கா போயிட்டு நீங்க வெளியே போங்க. வாடா. பாரு, அம்மா என்ன சொல்லியிருக்கேன்? முன்பின் தெரியாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா பேசக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. டேய், இன்னும் எவ்வளவு நேரம்டா? இந்த வீட்டுல ஒரு அம்மாவும் பையனும் மட்டும்தான் இருக்காங்க. இந்த சீக்கிரம் வாங்க. இந்தப்பா, இந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொலையாளியை போலீஸ் வலைவீசி தேடி வருகிறது. அறிமுகம் இல்லாதவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர்.
நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். டேய் தம்பி, வா இங்க இருக்க வேணாம், நம்ம போயிடலாம். சரி இங்கேயும் உட்காரு, சரியா? சரி. சொல்லுங்க. சார் கீழே இருக்காங்களா சார்? ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்படி யாரும் இங்க இல்லையே, நீங்க வேணா கால் பண்ணி பாருங்க. சார் கால் ரீச் ஆகல சார். எனக்கு தெரியலங்க. இருங்க இருங்க, என்ன பேர் சொன்னீங்க? ஷீலா சார். சிவா. என்ன ஷீபாவா? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ என்ன, எங்க தம்பி போற? அம்மா கிட்ட. என்னப்பா உங்க அம்மா இங்க இருக்காங்க, நீ உள்ள போறன்னு கை காட்டுற? ஐயோ அப்ப அந்த பையன். ஆண்டி, என்ன ஆண்டி இது? டாலி, அமைதியா இரு. சரி வா போலாம். ஏய் என்ன பண்ண, என்ன எனக்கு என்ன கொடுத்த? ஏய் அந்த சின்ன பையனை விட்டுரு, அவனை எதுவும் பண்ணிடாத. ஆன்ட்டி எங்க இருக்கீங்க நீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இங்க இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ஏய் டாலி, உன்னை எத்தனை தடவை சொல்றது ஆண்டின்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு கூப்பிடணும்னு. ஷிஷோ, கோவப்படக்கூடாதுல்ல. ஒரு 5 நிமிஷம்ப்பா, அண்ணாவை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏய் அந்த சின்ன பையன் பாவம், அவனை ஒண்ணும் பண்ணிடாத. ஒண்ணும் பயப்படாத, 5 நிமிஷம் தான், பத்திரமா அனுப்பி வச்சிருக்கேன். இப்போ வலிக்காம பார்த்துக்கிறேன். ஹலோ. ஏய் நீ இன்னும் தூங்கலையா? இல்லப்பா, கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் தூங்கல. என்னாச்சு, அவன் போயிட்டானா? அவனை அனுப்பி வச்சுட்டா உங்ககிட்ட பேசுறேன். ஏய் மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. தெரியலப்பா, மறுபடியும் யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களையும் அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன்.